ஹாய் ட்ரேடர்ஸ், ஹாய் எவ்ரி ஒன். ஸோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இதை மட்டும் மார்க்கெட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டேக் ப்ராஃபிட்ஸோ ட்ரேட்ஸோ எக்ஸிக்யூஷன் பண்ண வேணாம். லேர்ன் ப்ராப்பர்லி. நான் வந்து சில பேருக்கு ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறேன், சில மென்டார்ஷிப் சார்ஜஸும் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா பல வருஷங்களோட உழைப்பை வந்து ஃப்ரீயாக நம்மளால கொடுக்கக்கூடாதுல, அது வேலையை இல்லாமல் போயிடும்ல. அந்த ஒரே ஒரு ரீசன் தான். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு சொல்லி போய் எந்த இடத்துலையுமே ஸ்டக் ஆகி லூஸ் பண்ணிடாதீங்க. நான் டெய்லி கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுகிற வரைக்கும் சொல்கிறப்ப யூடியூப்பில் கிடைச்ச நாலேஜை வச்சு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன் ப்ரோ, லாஸ் ஆயிடுச்சு. பட் இனிஷியலில் ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் டைமில் ஹோப் கொடுக்கும், பட் லைஃப் லாங் ஹோப் கொடுக்காது. அந்த லைஃப் லாங் ஹோப் கொடுக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட் கிளாரிட்டியாக மாறணும் அப்படின்னா ப்ராப்பர் லேர்னிங்ஸ் இருக்கணும். அண்ட் நிறைய பேர் லைவ் மென்டார்ஷிப்பே என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ லைவான ஒரு மென்டார்ஷிப் இருந்தால் மட்டுமே தான் அதோட புரிதலும் அதோட எக்ஸிக்யூஷனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு திருப்பி ஒரு ட்ரேடிங்குள்ளே மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எதுலேயும் போய் லூஸ் பண்ணிடாதீங்க. திங்க் ட்வைஸ்லாம் இல்லை, ஒரு 5 times எல்லாத்தையுமே யோசிச்சுக்கோங்க. ட்ரேடிங்குள்ளே வரணும்னா என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் கேபிட்டல் வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் நிறைய பேரை போய் பார்த்தப்ப பழகினப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சது, கேபிட்டல் எல்லாருமே வாஷ் அவுட் பண்ணுறீங்க. வாஷ் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கேபிட்டலுக்கு செட் ஆஃப் ரிஸ்க் அனலைசிஸ்ன்னு இருக்குது. அந்த ரிஸ்க் அனலைசிஸை வச்சனாலே கேபிட்டல் 35% கெயின் பண்ணுறது எப்படி, அதில் லூஸ் பண்ணால் எப்படி ரெக்கவரி ஃபேஸ்க்குள்ளே போகணும், பிளென்டி ஆஃப் திங்ஸ் ட்ரேடிங்கில் இருக்குது. ஹைலி ப்ரொஃபஷனலாக இருக்கும். அப்போ அந்த ப்ரொஃபஷனல் கான்செப்ட் மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரேடரை சும்மா ஒருத்தவங்க பிடிஎஃப்ல சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரு ப்ரெசன்டேஷனில் சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரு லைவ்னால என்னன்னு தெரியல, அப்படி இல்லை. ட்ரேடிங் இன்டெப்த் நாலேஜ், ரொம்ப ஹை ப்ரொஃபஷனலாக ஒரு சிஸ்டம் அண்ட் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்மளால் லைஃப் லாங் சர்வை பண்ண முடியும். ட்ரேடிங்கிறதுல ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது, பர்சனல் கைடன்ஸ் இருக்காது. அண்ட் பர்சனல் கைடன்ஸோ ப்ராப்பர் கைடன்ஸோ கண்டிப்பாக தேவை ட்ரேடிங்கில். ஏன்னா இதுதான் கார்டுன்னு ஒருத்தவங்க சொல்லி தரத்துக்கும், இந்த காட்டில் ஒரு பாதையை உருவாக்கணும், இப்படி தான் உருவாக்கணும், கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் லேர்ன் ஃப்ரம் ஏ ப்ராப்பர் லைவ் மென்டார். ஒரு லைவ் ட்ரேடிங் சொல்லி தராங்கன்னா அதுலேருந்து லேர்ன் பண்ணுங்க. 2 months மேக்ஸிமம். அதுலேருந்து ஒரு ஸ்டேஜை நல்ல ஸ்டேஜை டெவலப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்டரி இன்கமாக மாற்றுறத ப்ரைமரி இன்கமாகவும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டைம் ட்ரேடராக ஆக்ட் ஆகுங்க. பட் ஒரு நல்ல சான்ஸ் வந்து என்னென்னா, நெவர் கிவ் அப் அன்டில் யூ லேர்ன் சம் ப்ராப்பர் கான்செப்ட் கைஸ். ஸோ ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு கான்செப்ட் வந்து ரியாலிட்டி வைஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல எல்லாருமே சக்ஸஸ் ஆகும். ஸ்டே கனெக்டட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கனெக்டடில் இருக்கும். எனக்காக ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன், அதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். கனெக்டடாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். ஹாய் சலீம். ஹாய் அர்னால்ட். Hello bro. யா ஹலோ மைக் டெஸ்டிங் அர்னால்ட். ஓகே, ஹாய் சலீம். Hi bro. யா ஓகே. நேற்று டாபிக் கிளியர் தானே? அசைன்மெண்ட் சென்ட் பண்ணியிருக்கீங்க. பை எண்ட் ஆஃப் த செஷன் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Okay. டே 12 11ங்களா? 11. டே 11. ஸோ லிக்விடிட்டி தான் இன்னைக்கு டாபிக், பார்ட் 2. ஓகேங்களா? Okay. ஸோ லிக்விடிட்டி பேஸ்டு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. லிக்விடிட்டி பேஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறப்ப நிறைய பேருக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் ட்ரேட் எடுத்தேன் பிரதர், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திருப்பி ப்ராஃபிட்டில் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப டே 2 இதில் நீங்கள் மர்ஜ் பண்ணுறப்ப நிறைய டேக் ப்ராஃபிட் போகும். லைவாக பார்க்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டு த கோர், எந்த அளவுக்கு ஒரு கோரில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு இருக்கணும். டெடிகேஷன் லெவல், கன்சிஸ்டன்சி, ப்ராக்டிஸ் எல்லாமே. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. பிஎஸ்எல் இருந்தால் தான் ட்ரேடு, எஸ்எஸ்எல் இருந்தால் தான் ட்ரேடு. அதையும் தாண்டி மார்க்கெட் பேஸ்டு லிக்விடிட்டியில் 2 கான்செப்ட் வரும். ஒன்று ஐஆர்எல், இன்னொன்று இஆர்எல். ஒரு ப்ராப்பர் ஐஆர்எல் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு ப்ராப்பர் இஆர்எல் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா டேக் ப்ராஃபிட் கிளியராக போகும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? உங்களுக்கு சலீம்? இல்ல bro. அர்னால்ட் உங்களுக்கு? இல்ல bro. இன்னைக்கு 1 minute ஸ்ட்ரக்சர் நியூஸ் பேட்டர்ன் கொடுத்துச்சு. சிபிஐ டேட்டா. சிபிஐ டேட்டாங்கிறது இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் இல்லைங்களா? இம்பார்ட்டன்ட் தானே? ஹைலி இம்பாக்ட் ஆகும் தானே? அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் சிம்பிள். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்களே சொல்லியிருக்கலாம், கீழே போகணும். ஒன் மினிட் கேண்டில்.
ஓட வால்யூம் எய்தர் ப்ரீமியமா இருக்குங்களா வீக்கா இருக்குங்களா? பிரீமியமா இருக்கும். ப்ரீமியம் மீன்ஸ் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்கான ப்ரோ. 1 மினிட் ஸ்ட்ராங்கர். வீக்கா இருக்கு ப்ரோ. சலீம் ஒன் மினிட் எதுக்கு தானே ப்ரோ? 6 மணிக்கு முன்னாடி நீ சொல்றீங்க. இந்த நியூஸ் சொல்றேன். வீக்கா இருக்கு. இது வீக்கான ப்ரோ. எப்படி சொல்றீங்க சலீம்? என்ன சொல்றீங்க? ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் இல்லைங்க. நான் பிரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்த்தேன் ப்ரோ. விக்கு வந்து அதிகமா இருக்கு, வால்யூம் வந்து கம்மியா இருக்கு. சலீம் ப்ரோ தூக்கத்தில் இருக்கீங்களா? இல்ல ப்ரோ கிளியரா இருக்கு. தூங்கி எழுந்துட்டீங்களா ப்ராப்பரா? இல்ல கரெக்டா இருக்கு. கரெக்ட் தான் ப்ரோ, அது சொல்றேன் ப்ரோ. முன்னாடி அதனால இந்த டாபிக் லாஸ்டா சொல்றேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபண்டமெண்டலோட டேட்டா நம்ம பார்த்தோம். இந்த ஃபண்டமெண்டல் டேட்டால இன்வெஸ்டர்ஸோட பேட்டர்ன் வந்து லோ ரேஞ்சில் தான் இருக்கு. ஓகேங்களா? லோ ரேஞ்சில் இருக்கிறப்ப இங்கே எக்ஸ்ட்ரீம் பையர்ஸ் இல்லை. எக்ஸ்ட்ரீம் பையர்ஸ் இல்லாத காரணத்தினால அப்போ செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டுக்குள்ளே டாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டாமினேஷன் செல்லர்ஸ் பண்ணனால மார்க்கெட் செல்லுக்கு தான் போக பார்க்கும். M15 இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை M30 ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். M30 ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. எஸ், M30 ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. M15 கோல்டு இல்லையா? எஸ், கோல்டில் ஒரு M15 ஸ்ட்ரக்சர் ஒன்று வந்திருக்கு. பட் மார்க்கெட் இது ஃபால் தான் ஆகும்னு இட்ஸ் எக்ஸ்பெக்டட். மார்க்கெட் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஃபால்ஸ் என்டையர் ட்ராப். மார்க்கெட் கரெக்டாக ஃபால் தானே இருக்கு பிகாஸ் ஆஃப் 1 மினிட் கேண்டில். அந்த 1 மினிட் கேண்டில் வீக்கா கிரியேட் ஆச்சுன்னா அது வந்து ஃபால் தானே ஆகும். ஆமாம், அதுக்குள்ளே இன்வெஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க அர்னால். இன்வெஸ்டர்ஸோ எக்ஸ்ட்ரீமான மார்க்கெட்டில் ஃபண்ட் இன்ஜெக்ட் ஆயிருக்காது. அப்போ அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் எதில் இதுவே 1 மினிட்ல பேரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆச்சுன்னா அதுவும் ஃபால் தானே ப்ரோ? அது ஃபால் ஆகாது. பேரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆனாலும் பேரிஷ், ஆமாம், பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஃபால். புல்லிஷ்னு நினச்சேன். ஓகே. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த ரேஞ்சில் இருக்குது. இப்போ மார்க்கெட் கீழே தான் எக்ஸ்பெக்ட். பட் மார்க்கெட் ஸ்டில் எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சுங்களா? ப்ரோ அது நியூஸ் கேண்டில் தானே ப்ரோ? அந்த 6 o'clock கேண்டில் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் மேலே ஃபேக் அவுட் கொடுத்துருக்கா, பிரேக் அவுட் கொடுத்துருக்குங்களா? ஃபேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் என்னவா ஆகட்டும்? ஃபால் ஆகும். ரிவர்சல். இன்எஃபிஷியன்சியில் இருந்த கேண்டில் வந்து எஃபிஷியன்சியாக மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் ஃபால் ஆகுமா மேலே போகுமா? ஃபால் ஆகும். ஒரு அக்ரெசிவாக போன பையர்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸை பார்த்தோன்னே ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செல்லிங்கோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் வேலிடேஷன் ஜோன் அந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல இருந்து வச்சுக்கணும். அப்போ வேலிடேஷன் ஜோனில் மார்க்கெட் வேலிடேஷனை பண்ணுறப்ப பையர்ஸ் எல்லாருமே வீக்காக ஆகியிருக்காங்க, செல்லர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பேட்டர்ன் கீழே தான் மார்க்கெட் போகணும், ப்ரைஸை கீழே தான் புஷ் பண்ணணும். கரெக்டுங்களா? மார்க்கெட் ஆசிட்டிஸ் மார்க்கெட் கீழே வரைக்கும் நின்றுருக்கு. பட் எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சா கொடுக்கலையா? ப்ரோ டவுட் ப்ரோ. இப்போ நியூஸ் கேண்டில் நியூஸுக்கு முன்னாடி வர்றது வந்து இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம்ல ப்ரோ. வீக் கேண்டில் நியூஸ்க்கு அப்புறம் வர கேண்டில் தான் இன்னைக்கு ஆகுதுல்ல ப்ரோ? நியூஸ்க்கு அப்புறம் வர கேண்டில் ஃபாலோ ஆகுதுலாம். நியூஸில் ஃபண்டு எக்ஸ்ட்ரீமாக பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். நியூஸில் எக்ஸ்ட்ரீமான பையர்ஸும் செல்லர்ஸும் டிமாண்டும் டாமினேஷனும் நடந்து டாமினேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபால் ஆகும். இதை வச்சு தான் நம்ம வீக் அண்ட் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் இது உங்களுக்கு பை எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது இது மேலே ஃபேக் அவுட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, எஃபிஷியன்சி ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகணும். இப்போ நான் கேட்குற கொஷின் என்னென்னா, இந்த இடத்துல எம்எஸ்எஸ் நடந்துருச்சுங்களா நடக்கலையா? இங்கே எம்எஸ்எஸ் நடந்துருச்சுங்களா நடக்கலையா? இந்த ஹையை கிரியேட் பண்ண லோ இங்கே இருக்கு. M30 எஸ் இங்கே தான் இருக்குது.
அப்போ இந்த லோவை தாண்டி எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சுங்களா கொடுக்கலங்களா? இல்ல bro. மார்க்கெட் ஸ்டில் இன் புல்லிஷில் தான் இருக்கு. அப்போ யூரோஎஸ்டியை போய் பார்ப்போம். யூரோஎஸ்டியை பாருங்க. யூரோஎஸ்டி எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு. இந்த ஹையை கிரியேட் பண்ணது இங்க இருக்கிற லோ. அப்போ இங்க எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சுங்களா? இல்ல ப்ரோ. அப்போ இங்க டிமாண்ட்ல தான் மார்க்கெட் நிக்குது. அப்ப நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து மேல போறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா இல்லைங்களா? இருக்கா? ஓகே, இன்னைக்கு வாங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ல போகலாம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸ்வீப்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்வீப் வேற, லிக்விடிட்டி கலெக்ஷன் வேற. IRL இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி நிறைய யூடியூப்ல இதை வந்து ரொம்ப தவறுதலாக சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இதை நம்ம எதுக்காக கற்றுக்குறோம்? இது மூலயமா என்ன நடக்கும் தெரியுங்களா? எடுக்கிற ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகும். இதை தெரிஞ்சுக்கிட்டா இப்போது இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் ஃபிபனாச்சி டூவில் வச்சு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ஜோன்ஸ்லாம் மார்க் பண்ணுங்கன்னு பிளென்டி ஆஃப் திங்ஸை சொல்லுவாங்க. ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகும். இங்கேருந்து போகிறப்ப இங்கே மார்க்கெட் வந்து ஒரு பிஎஸ்எல்லாம் நிறைய ஆக்ட் ஆகுது. இப்போ மார்க்கெட் ஃபாலோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப மார்க்கெட் அகெயின் போயிட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆகிட்டு இப்போ தான் ஃபாலோ ஆகும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா ஸ்டாப் லாஸ் தான் கண்டிப்பாக. இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா டேக் ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக. கிளியருங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த இடம் தான் தேவை. கஷ்டப்படுறோம், ஒரு ட்ரேட் அனலைஸ் பண்ணுறோம், ஒரு சார்ட்டை கோ த்ரூ பண்ணி என்ன நடக்குது, எதுக்காக நடக்குது, எதனால் நடந்திருக்கு எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுறப்ப அந்த இடத்துல இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட்ஸை போட்டு அந்த ட்ரேட் ஸ்டாப்லாம் ஹிட் ஆகக்கூடாது. எடுக்கிற ட்ரேட் எதுக்காக என்ட்ராயிருக்கும், அந்த ட்ரேடுக்கு ரீசன் என்ன, அந்த ட்ரேட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் போகுமா டேக் ப்ராஃபிட் போகுமான்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ரீசன் ஐஆர்எல் இஆர்எல் மட்டும்தான். ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனலான ஒரு கான்செப்ட் இது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டுமே தான் ஸ்டாப் லாஸை மேக்ஸிமம் தவிர்க்க முடியும், டேக் ப்ராஃபிட்டை கரெக்டாக செக்யூர் பண்ண முடியும். ப்ராஃபிட்ஸை செக்யூர் பண்ணணும்னா இந்த டாபிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா கஷ்டம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் என்ன ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கம்ப்ளீட்டாக சொல்லுங்கள். ஓகே, நான் ட்ரேடிங்கில் இன்னைக்கு டாபிக் இருக்குது பாருங்கள், ஐஆர்எல் இஆர்எல். ஒரு பாடியில் இருக்கிற சோல் மாதிரி, உயிரே அதுதான் ட்ரேடிங்க்கு. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டுமே தான் ட்ரேட் எக்ஸிகியூஷன் டேக் ப்ராஃபிட்டை நோக்கி போகும், இல்லைனா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் போகும். லைவ்ல பார்த்தப்ப கிளியராக இருந்துச்சுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போ ஐஆர்எல் இஆர்எல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிஎஸ்எல் நடந்திருக்கணும், இல்லை பை சைடு லிக்விடிட்டி நடந்திருக்கணும், இல்லைனா செல் சைடு லிக்விடிட்டி இருந்திருக்கணும். அப்போ தான் ஐஆர்எல் இஆர்எல் எடுக்கணும். கன்ஃபார்ம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் டேக் ப்ராஃபிட் போனது எல்லாமே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. புரியுது. எப்படின்னா ப்ரீவியஸ் பைக் வந்து ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்வீப் பண்ணிருக்கணும். இன்னும் 2 நாள் இருக்கு சலிமன் அர்னால்ட். ஓகே. Thursday, Friday இந்த 2 நாள்ல எல்லா விஷயத்தையும் எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கா, பயாஸ் எந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லிக்விடிட்டி பேஸ்டு ஸ்ட்ரக்சர் அதை மட்டும் எனக்கு நாளைக்கு ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸை மட்டும் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. ப்ராஃபிட் எந்த அளவுக்கு போகுதுன்னு அவங்களுக்கு லைவ்ல அனலைஸ் பண்ணலாம். இன்னைக்கும் நாளைக்கும் ட்ரேட் பண்ண வேணாம். Thursday, Friday, மண்டேலேருந்து லைவ் ட்ரேட்ஸ்குள்ளே போய்க்கலாம். அதுக்குள்ளே எனக்கு எக்ஸ் மார்க் ஆகிற இடத்த பார்த்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க. மார்க்கெட் ரெஸ்பெக்டட் டைம் ஃப்ரேமில் மட்டும் பாருங்க, வேறு எதுலையும் பார்க்காதீங்க. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துச்சிங்களா? இருக்கு ப்ரோ. எவ்வளோ நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு கான்செப்டை கற்றுக்க முடியாமல் எவ்வளோ தடுமாற்றம் இருக்கும் தெரியுங்களா? ஒரு ப்ராப்பரான ஒரு கீ நம்ம கையில் கிடைச்சிருச்சுன்னா அதோட வேல்யூ வேற. கண்டிப்பா. அர்னால் இதுக்கு முன்னாடியே வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருந்தோம். அவங்க சொன்னாங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல டே இல்ல 4 hours டைம் ஃப்ரேம் பார்த்து ப்ரீவியஸ் ஹை லோ மார்க் பண்ணி திரும்பி 15 minutes டைம் ஃப்ரேம்க்கு வந்து ஃபிப் டிராப் பண்ணி 0.88 டேக் ப்ராஃபிட். சரி, அதுதான் அவங்க சொல்றாங்கல்ல அர்னால். அவங்க கூட இருக்கிறப்ப அது ப்ராஃபிட் போனுச்சா?
அதான் சொன்னேன் ப்ரோ, 8 ட்ரேட்ல ஒரு ட்ரேட் தான் ப்ராஃபிட் பண்ணும், மிச்சதெல்லாம் SS. அப்ப கேட்கலையா நீங்க 8 ட்ரேட் சொல்றீங்க, ஒரு ட்ரேட் தான் ப்ராஃபிட் போச்சுன்னு கேட்கலையா? தெரியல ப்ரோ, அப்படியே சரின்ட்டு. சரி, ட்ரேடிங்ல லாஸ் கூட பிரச்சனை இல்லை, ஒரு டைம் லாஸ் ஆனா பிரச்சனை இல்லை. ஆனா அது கொடுக்குற ஒரு அழுத்தம் இருக்குல்ல, ரொம்ப அதிகம். பயம் நிறைய வந்துரும் bro. பேர் ஏளனமா பார்ப்பாங்க, நிறைய விஷயம் நம்மளுக்கே இன்செக்யூர் ஆகும். கஷ்டத்தை தாண்டறதை விட திருப்பி திருப்பி கஷ்டம் வருதேடா, என்னடா இப்படி வாழ்க்கை அப்படின்னு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப திளற விட்டுரும் மனசு. அதனாலதான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்துல இருக்கிறது உண்மையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு ஸ்டேஜ்ல அந்த கஷ்டத்தை மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா bro. இந்த IRL, ERL, BSL, SSL எல்லாம் நான் நிறைய கிளாஸோட கான்செப்ட்லாம் என்கிட்ட இருக்கு. இல்ல நீங்க இப்ப சொன்னது ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ, ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு. நான் ஈஸியா புரியணும்னு நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன், இதை காம்ப்ளிகேட் பண்ணி என்னால சொல்ல முடியும். இல்ல ப்ரோ, இல்ல அப்படி சொல்ல வரல. அவரு சொன்னதுக்கு இப்ப நீங்க சொன்னதுக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்றேன், ஈஸியா கத்துக்க முடியுதுன்னு சொல்றேன். புரிஞ்சிருச்சுல? எனக்கு புரிஞ்சதை தாண்டி எனக்கு நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்க, என்ட்ரிஸ் வரப்ப எக்ஸ் மார்க் ஆகிறப்ப கால் பண்ணுங்க. மார்க்கெட் லிக்விடிட்டியை அக்குமுலேட் பண்றது வேற, டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் கொடுக்கறது வேற. டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போகுது, இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டிஸ் உள்ளுக்குள்ள வரப்போகுது அப்படின்னா அது எக்ஸா மார்க் ஆகும். ஓகே, எக்ஸ் மார்க் ஆகுதுனால இன்ஸ்டிடியூஷனோட இன்வால்மெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள வருது, ஃபண்ட் இன்ஜெக்ட் ஆகுது, மார்க்கெட் ரெடி டு மூவ். அந்த டைம்ல தான் ட்ரேடை புக் பண்ணணும். ஓகே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ திங்க் நிறைய டைம் இருந்திருப்பீங்க. இப்போ ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, ஏன் டே 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அங்கங்க ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ புரியுது. ப்ரொஃபஷனல் ட்ரேடரா திங்க் பண்ணுங்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவே ஆக்ட் பண்ணுங்க, வேற வழி இல்லை, உள்ளுக்குள்ள வந்துட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரியே ஜெயிச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்குள்ளேயும் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து வெல்த் ஜென்ரேஷனே பில்ட் பண்ணும். அதெல்லாம் இருக்கு, அப்கமிங் டாபிக்ல வரும். ஓகே ஓகே டன், குட் நைட். அசைன்மெண்ட் எடுத்துட்டு வந்துருங்க. எக்ஸ் மார்க் ஆகிற இடம் IRL, ERL வித் BSL, SSL டே 1 டே 2 லிக்விடிட்டி பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துருவாங்க. அதுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தெரிஞ்சிருக்கணும், அதையும் வரைஞ்சிருங்க. நேத்து பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்க. நேத்து பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னீங்க. ஆமா, நேத்துட்டு நான் இப்போ பார்க்கலாம் யாருங்க. இப்போ இது வரைக்கும் எந்த டாப்பிக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை ப்ரோ, கிளியரா இருக்கு. சார் என்ன சலீம், அருணா சலீம், உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் தெரியுது. இப்போ கூட ஒரு மென்டார் கிளாஸ் எடுத்ததை ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. நான் கேட்டேன் எந்த மாடலில் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு. ப்ரோ அவங்க வந்து செலக்டட் PDF வச்சுருந்தாங்க, அதில் எடுத்தாங்க, காமிச்சாங்க. அந்த PDFலாம் நல்லா ஒர்க் ஆனிச்சு. நான் போய் தனியாக பார்க்குறப்ப ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒர்க் ஆகும்? அதுக்காக தானே நம்மளுக்கு அசைன்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அசைன்மெண்ட்டில் ஏமாற்ற முடியாதுல்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த அசைன்மெண்ட் உங்கள் புரிதலுக்கு இல்லை, நான் சொல்கிறது மார்க்கெட்டில் நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அசைன்மெண்ட். கரெக்டு தானே? டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறவங்க பயப்படவே தேவையில்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கீ சொல்கிறேன், அந்த கீயை போய் பாருங்கள் அர்னால்டு சலீம், அது ஒர்க் ஆகுது, அதை அப்படியே அசைன்மெண்ட்டாக எடுத்துருவாங்க. உங்களுக்கும் நாலேஜ் கெயின் ஆகும், எடுத்த டாப்பிக்கும் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த அசைன்மெண்ட்டை எனக்கு பார்க்குறப்ப என்ன ஆகும், ஓகே ட்ரேடிங்கில் கரெக்டான பாத்தில் கரெக்டாக போகிறாரு, ஸோ இதில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணணும், கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த டாபிக், ஏன்னா ஸ்டக்கு. இப்போது ஆர்பிடியும் பார்த்துருப்போம், எல்லாமே பார்த்துட்டோம். நாளைக்கு நம்மளுக்கு மெயினாக இருக்க போகிறது எக்ஸாமினேஷன். அசைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜாக இருக்கீங்க, அதில் ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்களா, எங்கே ஸ்டக் ஆகுறீங்க. சரி, ஒரு டைம் சொல்லி கொடுத்துட்டு போகிறவங்களே பிழைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல 10 டைம் சொல்லி கொடுத்து அந்த 10 டைம்லையும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா புரியலையா, புரியாத விஷயத்த திருப்பி 10 வாட்டி சொல்லி கொடுத்தவங்க எப்படி தோப்பாங்க? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. எனக்கு உங்கள் அசைன்மெண்ட்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் அசைன்மெண்ட்ஸ் எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டான புரிதல் இருக்கீங்கன்னு. இன்னொரு விஷயம், சைக்காலஜி அண்ட் எமோஷன்ஸை நான் எடுத்துகிட்டு வருவேன் சலீம் அண்ட் அர்னால்ட். ஓகே, நான் 2 பேர்த்தையும் தனித்தனியாக பேசணும். கமிட்மெண்ட்ஸ், லைஃபோட நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க, எல்லாமே நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக பேசணும், விசாரிக்கணும். ஏன்னா மண்டேலேருந்து லைவ் போகிறோம். ஓகே, அதனால் எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சண்டே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், 2 பேர்த்தையும் பேசுகிறேன். இருங்க, இதை பார்த்துருவோமா அசைன்மெண்ட்ஸை? ஓகே. நாளைக்கு ஒரே விஷயந்தான், சலீம் மறுநாள் தூங்கிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன்னு எதையும் சொல்லிடாதீங்க. இல்லை ப்ரோ, கண்டிப்பாக முடிச்சிடலாம் ப்ரோ. ஏன்னா அதில் உங்களுக்கு லைவ்ல பார்க்குறப்ப தான் ஓகே ERL மாறி இருக்கு, எதனால மாறி இருக்கு,
இன்னைக்கு ஏதாச்சும் இயர் எல்லாம் மாறி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, சரிங்களா? ஓகே. 50 மினிட்ஸ். இந்த இடத்துல இயர் எல்லாம் மாறி இருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? யாரோடது இது? சலீம், என்னோட தான் ப்ரோ. இயர் எல்லாம் மாற தெரியுதா? இல்ல ப்ரோ. தெரியலையா? எங்கன ப்ரோ சொல்றீங்க? சரியா தெரியல ப்ரோ. 1500 ஹேம்பர்னு எழுதிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆமா bro. இங்க ஆமா ப்ரோ. அது இயர் எல்லாம் மாறிக்க தெரியுதா? தெரியுது ப்ரோ. சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி வரையணும் பாடியோட எண்டில். சப்போர்ட்ல கரெக்டா வந்து டிபி ஹிட் ஆயிட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓகே. ஓகே, பை சைடு லிக்விடிட்டி கரெக்ட், இது கரெக்ட், சூப்பரான சார்ட். இது என்னது? இது யூஎஸ்டி, இது ரெண்டும் ஒண்ணு மாதிரி இருக்கு. ஓகே, யார் இது? அர்னால்டா? ஆமா. எதுக்கு எம்எஸ்எஸ் போட்டிருக்கீங்க? ஏன் எம்எஸ்எஸ் போட்டிருக்கீங்க? ஏன் இந்த இடத்துல எம்எஸ்எஸ் போட்டிருக்கீங்க? கரெக்டா போறீங்கன்னு பாக்குறப்ப ஏன் எம்எஸ்எஸ் போட்டிருக்கீங்க அர்னால்டா? இந்த ஹை மேல இருக்குல்ல, மேல ஒரு ஹை, இந்த ஹையை கிரியேட் பண்ண லோன் பாத்தீங்கன்னா கீழே வரும். இந்த இடத்துல அதை தாண்டப்பதான் எம்எஸ்எஸ், இல்லைன்னா எம்எஸ்எஸ் இல்லை. இது பேரு பிரேக் அவுட், புல்லிஷ் பிரேக் அவுட். எம்எஸ்எஸ்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கிறத டவுன் ட்ரெண்ட்ல செல்லர்ஸ் மாத்தினாங்கன்னா தான் எம்எஸ்எஸ். இந்த இடத்துல எம்எஸ்எஸ் நடக்கல. ஓகே, இல்லை நாளைக்கு எனக்கு எம்எஸ்எஸ் திருப்பி எடுத்துருவாங்க ப்ளீஸ். இது எம்எஸ்எஸ் இல்லை, பிஎஸ்எல். இதுல இதுல பாருங்க, இதுல இஆர்எல் இருக்குங்களா? இருக்கு ப்ரோ. சலீம், எப்படி சொல்றீங்க இஆர்எல்னா? இது இந்த எக்ஸ்போர்ட் இருக்காரு அதுதானே ப்ரோ சொல்றீங்க? அது இல்ல எப்படி இல்லை? அப்புறம் எது இஆர்எல்? அப்புறம் எது? ப்ரோ ஆயிருக்கல ப்ரோ, அது பாடி க்ளோஸ் பண்ணிருக்கல. பாடி க்ளோஸ் பண்ணதை எடுக்க கூடாது. அது என்னதான் கீழே இறங்கினாலும் அடுத்த டைம்லலாம் மார்க்கெட் திருப்பி விட்டுரும். ஓகே, சூப்பர். நான் இதெல்லாம் இருக்கு பாருங்க இஆர்எல். நான் இது நம்ம லைவ்லயே பார்த்தோம். இப்ப இது ஏன் எக்ஸ் மார்க் பண்ணிருக்கீங்க? யார் இது? அர்னால்டு. ஏன் எக்ஸ் மார்க் பண்ணிருக்கீங்க? நேத்து சொன்னீங்க ப்ரோ எக்ஸ்னு எழுதிக்காங்கன்னு. நேத்து எக்ஸ் எதுக்கு நம்ம சொன்னோம்னு சொல்லுங்க. எக்ஸ் வந்து இஆர்எல்க்கு மட்டும் தான் வரும். லிக்விடிட்டினா எக்ஸ்னு, லிக்விடிட்டினா எக்ஸ், பட் ஓகே இஆர்எல்னா எக்ஸ்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஏன் நேத்து நீங்க சொன்னீங்க ப்ரோ லிக்விடிட்டினா எக்ஸ்னு போட்டுக்கோங்க. இஆர்எல் மட்டும் எக்ஸ்னு போட்டுக்கோங்க இப்போதைக்கு. ப்ரோ இது கரெக்ட்டுங்களா சார்? ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். கரெக்ட். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லைங்க, தேர்ட் டைப் வரும். ஓகே ப்ரோ. இன்னொன்னு எங்க இருக்கீங்க பாத்தீங்களா சலீம்? இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஆமா ப்ரோ. நடுவில் வரைஞ்சிருக்கீங்களா? ரேலின்னு ஒன்று போட்டிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. இது என்ன டைம் ஃப்ரேம்? இன்னைக்கு தானே? ஆமா ப்ரோ. ஐபேட் சுவிட்ச் ஆஃப் ஆகிற போகிற நேரம் நான் பார்க்க மாட்டேன். அப்படி சப்போஸ் போனுச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ மார்னிங் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, M15ல எங்க இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர்? மார்னிங் M30. இங்க பாருங்க, M15ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இங்க வந்திருக்கா? இந்த இடத்துல என்ன நினச்சிருப்பாங்க? ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது, ஸ்வீப்லாம் நடந்துருச்சு, மேலே தான் போகணும்னு நம்பிக்கை, மூட நம்பிக்கை எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கும். பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு வரைகிறப்ப இது ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? M30ல் போய் பார்த்தா பாடியோட எண்ட் இங்கே இருக்கு, இது எல்லாமே விக்குக்குள்ளே தான் இருக்கு. ஓகே, 1 ஹவரில் போய் பார்த்தா பாடியோட எண்ட் இங்கே தான் இருக்கு, 15 மினிட்ஸில் மட்டும்தான் மேலே இருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல கரெக்டாக ஒபே பண்ணியிருக்கா இல்லையா? அப்போ இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி ரிட்டர்ன் போயிருக்கு. இங்கே தான் ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வர்றது தப்பு இல்லை. புரியுதுங்களா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு? சரிங்க ப்ரோவா, எவ்வளோ பெரிய மிஸ்டேக் தெரியுங்களா சலீம் இது?
இல்ல ப்ரோ நான் சொல்லலாம். இது கீழே தப்புங்களா வரணும் ப்ரோ? பாடியோட எண்டில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல கீழே, அதனால தான் மேலே போயிருக்கு. ப்ரோ இப்போ இது ரெசிஸ்டன்ஸ் தப்புங்களா இது என்னோடது? ம் அது ரெசிஸ்டன்ஸ் தப்பா ப்ரோ அதுல? ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் இங்கே வரைஞ்சிருக்கீங்க சொல்லுங்க, அது தப்புங்களா? அது தப்பு. கீழே வந்தனால தான் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கு. தெரியுதுங்களா? இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கு பாருங்க. ஓகே 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 ஓகே. இங்கேருந்து ப்ரைஸ் மேலே தானே போயிருக்கு. ஆமா ப்ரோ. மேலே போய் டேக் ப்ராஃபிட்டை ஹிட் பண்ணிருச்சுல. ஆமா ப்ரோ. அப்புறம் ப்ரோ ஆனா நமக்கு இந்த மார்னிங்ல ம் மார்னிங்ல ஆனா இதுதானே ப்ரோ லாஸ்டா இருக்க ஹை, அப்ப அதுதானே நம்ம எடுப்போம் அப்படி இல்லைங்களா? திருப்பி சொல்லுங்க. இல்ல ப்ரோ இப்போ மார்னிங் நம்ம 5 o'clock நீங்க சொல்ற மாதிரி நம்ம பாக்குறோம்னா அப்ப இதோட இதான் ஐயா, இல்ல இல்ல இந்த ஹை இதுதானே ப்ரோ லாஸ்டா இதானே இருக்கு. அதுதான் ப்ரோ இருக்கு. அந்த ஹை எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? ரெசிஸ்டன்ஸ் ப்ரோ. ரெசிஸ்டன்ஸ்க்கு ஹை தேவையில்லையே, பாடியோட ஹெண்டு தானே தேவை. அதானே சொல்லியிருப்பேன், ஹை வந்து பிரேக் அவுட்டு ஃபேக் அவுட்டு எம்எஸ்எஸ்க்கு மட்டும் தானே ஹை தேவை. இந்த ஹையை தாண்டறப்ப தான் பாடி க்ளோஸ் பண்ணுறப்ப பிரேக் அவுட் நடக்குதா ஃபேக் அவுட் நடக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஓகே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே ப்ரோ. இந்த இடத்துல நடந்ததும் இஆர்எல் ப்ரோ இப்படி பண்ணா ஓகேங்களா ப்ரோ? இஆர்எல் நடந்திருக்கு, பட் ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் வரல. வரல ப்ரோ, எங்களுக்கு கொடுக்கல. கொடுத்துருக்கு ஆனால் கன்ஃபர்மேஷன் இல்லை. ப்ரோ சொல்லுங்க அர்னால். மறந்துட்டேன் ப்ரோ. இப்படி மார்க் பண்ணா ஓகேவா ப்ரோ? இப்போ 1 ஹவர்ல ஃபர்ஸ்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க் பண்ணிட்டு அப்புறமா 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போகலாம் ரெஸ்பான்ஸ் மார்க் பண்ணா போகலாம், தாராளமாக போகலாம். ஓகே ஓகே டன். அங்கே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் திங், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை காலையிலே எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ண முடிகிறவங்களால அகைன் இஆர்எல் காலையிலே நடக்குதான்னு பாருங்கள். நாளைக்கு 4:30 தான் நம்மளுக்கு வேலையே. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ப்ராப்பர் என்ட்ரி வரலை. தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும்தான் ரொம்ப பயங்கரமான என்ட்ரி வரப்போகுது. அதை நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்கணும். ஓகே மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரோ. இஆர்எல் ஹரி இஆர்எல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் எனக்கு சொன்ன எக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் கூட நான் பார்ப்பேன். அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சொல்கிறப்ப உங்களுக்கு அதில் என்ன ஆகும்னா லைவாகவே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே டன். ஓகே. குட் நைட். குட் நைட் ப்ரோ. குட் நைட் யா.